எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, இந்த ரமணிக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இந்த ரமணிய கண்லயே காட்டாம இந்த அழவள்ளியப்பா இழுத்துக்கிட்டே போறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லையா? வாரா வாரம் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சுவாரஸ்யமா தான் இருக்குல்ல? சரி சரி, இன்னி அத்தியாயத்தை கேட்க தயாராயிட்டீங்களா? அத்தியாயம் 15. தந்தி வந்தது. மேனேஜர் மதுரநாயகம் கன்னத்துல கை வச்சபடி தன்னோட அறையில உட்கார்ந்திருந்தாரு. அவரோட முகம் ரொம்ப வாட்டமா இருந்தது. அப்போ, "சார், நீங்க சொன்ன மாதிரி போர்டு எழுதி முடிச்சிட்டோம், வந்து பார்க்கறீங்களா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த அறைக்குள்ள வந்தாரு சுதர்ஷன். ஸ்ரீமுருகன் பால நாடக சபாவுல சுதர்ஷன் தலைமை ஓவியரா இருக்காரு. ரொம்ப அழகழகா படங்கள் வரைவார். படங்கள பாக்குறவங்க பார்த்த உடனே அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னு படம் முழுக்க ஆசை தீர பார்த்துட்டு தான் போவாங்க. அன்னிக் காலையில விசேஷமா ஒரு போர்டு எழுதணும்னு மதுரநாயகம் சுதர்ஷன் கிட்ட சொல்லியிருந்தாரு. அதுபடி சீன தூது கோஷ்டியினரே வருக வருக அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு போர்டு எழுதினாரு சுதர்ஷன். போர்டுல வலது பக்கம் சீனா தேசத்தோட படத்தை வரைஞ்சிருந்தாரு. இடது பக்கம் ஒரு சீனரும் ஒரு இந்தியரும் தோள் மேல கை போட்டு நிக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தாரு. அதை எழுதி முடிக்கும்போது மாலை 4 மணி. எழுதி முடிச்ச உடனே தான் சுதர்ஷன் மேனேஜர் கிட்ட வந்தாரு. எழுதி முடிச்சாச்சுன்னு சொன்னாரு. ஆனா அவர் சொன்னது மதுரநாயகத்தோட காதுல விழுந்த மாதிரியே தெரியல. அவர் ஏதோ யோசனையில ஆழ்ந்திருந்தாரு. "என்ன சார், கவலையா இருக்கீங்களே?" அப்படின்னு கேட்டாரு சுதர்ஷன். "ஒண்ணும் இல்ல. ரமணிய பத்தி தான் கவலை." "ஏன் சார், திருச்சியில இருந்து தகவல் ஒண்ணும் வரலையா?" "காலையில ஒரு கடிதம் வந்தது. 3 நாளா என் அக்காள் மகன் ஆனந்தனும் அவன் சிநேகிதனும் திருச்சியிலயும் சுற்றுப்புறத்துலயும் தேடு தேடுன்னு தேடி பார்த்துட்டாங்களாம். கிடைக்கலையாம். ரமணியோட போட்டோ இருந்தா உடனே அனுப்பி வைங்க, சுலபமா கண்டுபிடிச்சிடலான்னு எழுதியிருந்தான். ரமணியோட போட்டோ இங்க இருந்தா தானே அனுப்புறதுக்கு. ரமணியோட போட்டோ எதுவும் இல்ல, எப்படியாவது அடையாளத்தை வச்சு கண்டுபிடிங்க, ஒரு வாரத்துல கிடைச்சிட்டா நல்லது, இல்லனா நானே நேர்ல வரேன்னு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பதில் எழுதி போட்டேன். ஹம், ஒரு போட்டோ இருந்தா எவ்வளவு உதவியா இருக்கும்." அப்படின்னு கூறி பெருமூச்சு விட்டாரு மதுரநாயகம். இத கேட்டதும் சுதர்ஷன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணாரு. அப்புறம், "சார் சார், எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது." அப்படின்னாரு. இத கேட்டதும், "யோசனையா? அது என்ன? சீக்கிரம் சொல்லு." அப்படின்னு ரொம்ப ஆவலோட கேட்டாரு நாடக சபா மேனேஜர் மதுரநாயகம். உடனே சுதர்ஷன், "எனக்கு தான் ரமணிய நல்லா தெரியுமே, அதனால..." அப்படின்னு இழுத்தாரு. "அதனால நீயே திருச்சிக்கு புறப்பட்டு போறேங்கிறியா?" "இல்ல சார், ரமணியோட உருவத்த அப்படியே அச்சா எழுதி குடுத்துடுறேன். இன்னைக்கு ராத்திரி எவ்ளோ நேரம் ஆனாலும் சரிதான். எழுதி முடிச்சுட்டு தான் படுக்க போவேன்." அப்படின்னாரு சுதர்ஷன். இத கேட்டதும் மதுரநாயகம் இருந்த இடத்த விட்டு குதிச்சுக்கிட்டு எழுந்தாரு. "அடடே, நல்ல யோசனையா இருக்கே. அப்படியே செய் சுதர்ஷன். நாளைக்கு காலையில நீ படம் எழுதி கொடுத்த உடனே நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நேரா நவநீதம் ஸ்டுடியோவுக்கு போய் அந்த படத்த போட்டோ எடுக்க சொல்லப் போறேன்." "போட்டோவா? அது எதுக்கு சார்? நான் எழுதி கொடுக்க போற படத்த அப்படியே நீங்க திருச்சிக்கு அனுப்பிடலாமே." "சேச்சே, அப்படி பண்ணக்கூடாது சுதர்ஷன். தபால்ல அனுப்பும்போது வழியில தொலைஞ்சு போயிட்டா இன்னொரு தடவைல நீ எழுதணும். போட்டோ எடுத்து அனுப்புறதுதான் நல்லது. நான் இன்னொரு யோசனையும் வச்சிருக்கேன். அந்த போட்டோல 10 பிரதி எடுக்க சொல்லப் போறேன். அவசரம்னு சொன்னா நாளை சாயங்காலமே குடுத்துருவாங்க. ஒரு பிரதிய திருச்சிக்கு அனுப்பிட்டு மத்த பிரதிங்கள முக்கியமான பத்திரிகைகளுக்கு அனுப்பி விளம்பரம் பண்ண போறேன். ரமணி திருச்சியில இல்லாம போனா கூட சுலபத்துல அகப்பட்டுடுவான்ல. எப்படி என் யோசனை?" "சரியான யோசனை சார். நான் இன்னைக்கு ராத்திரியே ரமணியோட படத்தை எழுதி முடிச்சிடுறேன். அதிகாலையில உங்க வீட்டுக்கு படத்தோட வந்து சேர்றேன். என்ன சார், சரிதானே?" அன்னிக்கு ராத்திரி சாப்பிடும் போதெல்லாம் மதுரநாயகமும் கமலாதேவியும் ரமணிய பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாட முடிச்சிட்டு அறைக்குள்ள போன மதுரநாயகம் ஒரு காகிதத்தை எடுத்தாரு. அதுல யோசிச்சு யோசிச்சு ஏதோ எழுதினாரு. எழுதிட்டு படிச்சு பார்த்தாரு. பையனை காணோம். மேலே உள்ள பையனோட பேரு ரமணி. வயசு 13. மாநிறம் சுமார் 4½ அடி உயரம். 10 நாளா காணோம். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. திரும்பி எப்போ வருவான்னு ஆவலா அவனை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவனை கண்டுபிடிச்சு கீழ்க்கண்ட விலாசத்துக்கு தகவல் கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும். மதுரநாயகம், மேனேஜர், ஸ்ரீமுருகன் பால நாடக சபா, சென்னை 1. இத 2-3 தடவை படிச்சு பார்த்தார். அப்புறம், சரி, இதே மாதிரி ரமணியோட படத்தோட விளம்பரப்படுத்திடலாம். சீக்கிரம் ரமணி கிடைச்சிடுவான், சந்தேகமே இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டாரு. அப்புறம் படுக்கையில போய் படுத்தார். கண்ண மூடிக்கிட்டாரு. ஆனா தூக்கம் வரல. சுதர்ஷன் இப்போ ரமணியோட படத்தை எழுதிக்கிட்டு இருப்பான். அங்க நம்மளும் போனா அவனுக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சு மதுரநாயகம் உடனே படுக்கைய விட்டு எழுந்தாரு. சட்டைய மாட்டிக்கிட்டாரு. விறுவிறுன்னு நடந்தாரு. 2 மைல் தூரத்துல இருந்த ஒரு மாடி வீட்டை நோக்கி போனார். அந்த வீட்டை அடைஞ்சதும் மாடிப்படியில ஏறி மெதுவா மேல போனாரு. அங்க இருந்த 7ஆம் எண்ணுள்ள அறைய நெருங்கினார்.
அறையில விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கும்னு அவர் எதிர்பார்த்தாரு. வெளிச்சம் இல்லாம படம் எழுத முடியாதுல்ல. ஆனா அந்த அறையில விளக்கு எரியல. அறைக்கதவு திறந்திருக்கான்னு பார்த்தாரு. இல்ல, அது சாத்தப்பட்டிருந்தது. என்னது, சுதர்ஷன் தூங்கிட்டானோ அப்படின்னு நினைச்சு கதவ மெதுவா தட்டினாரு. பதில் இல்ல. கொஞ்சம் பலமாவே தட்டினாரு. அதுக்கும் பதில் இல்ல. கதவ தட்டும்போது அவர் கையில ஏதோ தட்டுப்பட்டது. அத தொட்டு பார்த்தாரு. உடனே திடுக்கிட்டாரு. ஆ, பூட்டு! என்ன இது, கதவு பூட்டப்பட்டிருக்கே. சுதர்ஷன் எங்க போயிட்டான்? அவன் பொய் சொல்ல மாட்டானே. அவன் அறையில இன்னொரு சிநேகிதனும் இருக்கிறதா சொன்னானே, அவனையும் காணுமே. 2 பேரும் சினிமா பார்க்க போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சாரு. யாரையாவது கேட்கலான்னு சுத்தி முத்தி பார்த்தாரு. பக்கத்து அறையில இருக்கிறவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்து பேசாம கீழே இறங்கி வந்துட்டாரு. அப்போ வாசல்ல காவல்காரன் நின்னுட்டு இருக்கிறத பார்த்தாரு. அவன் பக்கத்துல போய், ஏன்பா, மாடியில 7வது நம்பர் அறை பூட்டி இருக்கே, அதுல சுதர்ஷன்னு ஒருத்தர் இருப்பாரே, அவர் எங்க, எப்போ வருவாரு அப்படின்னு கேட்டாரு. ஊர்ல இருந்து எப்ப வருவாருன்னு தானே கேக்குறீங்க? அத பத்தி அவர் எதுவுமே சொல்லலையே. பாவம், அவருக்கு இருந்த துக்கத்துல எப்படி சார் அத சொல்லுவாரு அப்படின்னா காவல்காரன். என்ன துக்கமா? ஊருக்கு போயிருக்காரா அப்படின்னு திகைப்போட கேட்டாரு மதுரநாயகம். ஆமா சார், ராத்திரி 8 மணி இருக்கும். ஊர்ல இருந்து ஒரு அவசர தந்தி வந்தது. உடனே ரயிலுக்கு புறப்பட்டு போயிட்டாரு. கூடவே அவர் அறையில இருக்கிற பரமசிவமும் போயிருக்காரு. இன்னும் திரும்பி வரல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தந்தி வந்துதா? என்ன விஷயமா? உனக்கு தெரியுமா அப்படின்னு பரபரப்போட கேட்டாரு மதுரநாயகம். சுதர்சன் இருக்காரே, அவருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தையாம். அதுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தந்தியில, அதுக்கு மேல எதுவும் விவரம் இல்ல சார் அப்படின்னு காவல்காரன் பதில் சொன்னான். இத கேட்டதும் மதுரநாயகம் திடுக்கிட்டாரு. ஐயோ பாவம், சுதர்சன் ரொம்ப நல்லவன். அவனுக்கா இப்படிப்பட்ட துக்க செய்தி வரணும் அப்படின்னு அனுதாபப்பட்டார். அதோட, ரமணியோட படம் எழுதி தரேன்னா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே, எல்லாம் நம்மளோட கெட்ட காலம் அப்படின்னு நொந்துகிட்டே அங்கேயே கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தார். வழி அனுப்ப போன சுதர்ஷனோட சிநேகிதன் பரமசிவம் திரும்பி வந்தா முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு காத்துட்டு இருந்தார். ஆனா பரமசிவம் 12 மணி வரைக்கும் வரல. இனிமேவும் காத்திருக்கிறதுல பயன் இல்ல. ஒருவேளை ஸ்டேஷன் பக்கத்துல எங்கேயாவது தெரிஞ்ச இடத்துல பரமசிவன் படுத்திருக்கலாம். எப்படியும் காலையில விஷயம் தெரிஞ்சிடும்னு நினைச்சுக்கிட்டே மதுரநாயகம் வீடு திரும்பினார். திரும்பி வரும்போது, சுதர்ஷனோட குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டார். அதோட, ரமணிய கண்டுபிடிக்க நல்ல ஏற்பாடு பண்ண போற சமயம் இப்படி தடங்கல் வந்துடுச்சே அப்படின்னு எண்ணி பெருமூச்சு விட்டாரு. வழி அனுப்ப போன பரமசிவன் ராத்திரி தான் வரல. அடுத்த நாள் காத்தாலையாவது வந்தாரா? காத்தாலையும் வரல, சாயங்காலமும் வரல. 3வது நாள் காலையில 7 மணி இருக்கும். சாய்வு நாற்காலியில சாஞ்சபடி யோசனை பண்ணிட்டு இருந்தாரு மதுரநாயகம். அப்போ, சார், மேனேஜர் சார் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. யாரது அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தாரு மதுரநாயகம். நான் தான் சார், சுதர்ஷனோட சிநேகிதன் பரமசிவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வந்தாரு பரமசிவம். பரமசிவத்தை பார்த்ததும், என்ன பரமசிவம், சுதர்ஷனுக்கு ஏதோ அவசர தந்தி வந்துதாமே அப்படின்னு ரொம்ப கவலையோட பேச்ச ஆரம்பிச்சாரு மதுரநாயகம். ஆமா சார், சுதர்ஷனோட ஒரே குழந்தை, ஆண் குழந்தை, திடீர்னு இறந்துடுச்சு. 2 நாளா ஜுரம் இருந்துதான். அவ்வளவுதான். ஐயோ பாவம், சுதர்ஷன் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு அனுதாபப்பட்டாரு மதுரநாயகம். வருத்தப்படுறதோட இருந்தாலும் பரவாயில்லையே, மூளையே கலங்கி பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கே, அதான் பயமா இருக்கு. என்ன? ஆமா சார், அந்த குழந்தை மேல சுதர்ஷன் உயிரையே வச்சிருந்தான். அன்னிக்கு தந்தி வந்த உடனேயே அவன் மூளை குழம்பிடுச்சு. அவனை வழி அனுப்ப போயிருந்தப்போ அவன் நிலைமைய பார்த்தேன். தனியா அனுப்ப மனசில்ல, கூடவே போனேன். இப்பதான் திரும்பி வரேன். சரி, நான் வரட்டுமா? ஸ்டேஷன்ல இருந்து நேரா இங்கதான் சார் வரேன். ரமணிங்கிற பையனோட படத்தை போட போறதா சுதர்ஷன் சொல்லிட்டு இருந்தான். அப்போதான் தந்தி வந்தது. உங்களுக்கு தகவல் தெரியாதேன்னு அதான் நான் சொல்ல வந்தேன். எல்லாம் என் துரதிர்ஷ்டம் அப்படின்னு வருத்தப்பட்டாரு மதுரநாயகம். நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவம் போனதும், சுதர்ஷன் இனி எப்போ திரும்பி வருவானோ, ரமணியோட படம் எப்போ தயாராகுமோன்னு நினைச்சு பெருமூச்சு விட்டாரு மதுரநாயகம். 5 நிமிஷம் அப்படியே யோசனையில இருந்தாரு. 6வது நிமிஷம் நாடக கொட்டகையிலிருந்து ஒரு ஆளு அவசர அவசரமா அங்க ஓடி வந்தான். சார் சார், தந்தி வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர்கிட்ட தந்திய நீட்டினான். அந்த தந்திய வாங்கி பரபரப்போட பிரிச்சு படிச்சாரு. உடனே இருந்த இடத்த விட்டு ஒரு குதி குதிச்சாரு. அப்புறம், கமலா, கமலா அப்படின்னு கத்திக்கிட்டே அடுக்களைக்கு ஓடினாரு. அடுக்களைனா என்ன குழந்தைங்களா? அடுக்களையா முக்கியம்? தந்தில என்ன வந்துச்சுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது.
ஆனா, அது அடுத்த வாரம் தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, சரி. அடுக்கலைன்னா என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க. அதோட இல்லாம, படத்த வரையறதுன்னு சொல்றதுக்கு பதிலா, படத்த எழுதுறதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அது அந்த காலத்துல உபயோகப்படுற ஒரு வார்த்தை. படத்த வரையறதுன்னு சொல்லாம, படத்த எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அடுத்த முறை படம் வரையும்போது, "நான் படம் எழுதுறேன்" அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? சபாஷ்! அடுத்த வாரம், அடுத்த அத்தியாயத்தோட சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சிரிச்சுக்கிட்டு, கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.